நம்ம தம்பி சாட்டை. நாங்க எவ்வளவு உரையாடி இருக்கோம், எவ்வளவு பேசியிருக்கோம், ரெண்டு பேருக்கு தான் தெரியும். விஜய் அவர்கள் இந்த இப்படி நின்னாரு போராட்டம்லாம் பேசுறாரு. சரி, நான் ஒரு செய்யுமா? அன்பு தம்பிகளே, அண்ணனை வலசரவாக்கம் வர சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் உடனே வந்துடணும். அண்ணனுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு சாட்ட அளவுக்கு அவராளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வருமானு தெரியல. லைவ் ரிலே எப்படி ஒரு லோக்கல் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டதுக்கு அத்தனை பேரை கூப்பிட்டு இவர் இப்படிங்கிறாரு. சரி, நான் என்ன சொல்றேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் வச்சு அடிச்சது யாரு? அன்னைக்கு அவங்க ஒரு அரசியல்வாதி. ஆனா கம்பேக் எப்படி இருந்துச்சு? சட்டமன்றத்தில் உங்களுக்கு விரட்டி அடிச்சாங்களா? தளபதி விஜய் அவர்கள் கை கட்டதுக்கு எப்படி பேசுறீங்க? நீங்க தொடு பாப்போம். ஏனக்கா ஒரு அரசியல் களத்துக்குள்ள ஒருத்தர் வராருன்னு சொன்னாலே எந்த அடிப்படையில் நீங்க அவர் எதுக்குறீங்க சொல்லுங்க பாப்போம். ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார், அவ்வளவுதான். ஓட்டு முடிச்சு விட்டாரு. கொஞ்ச நஞ்சா பேச்சு கிடையாது. அவர் ஒரு கன்னடரு, அவர் ஒரு இது, அவரை பத்தி பேசினாலும் பரவாயில்ல. எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவர் மகள் ஐஸ்வர்யா பத்தி பேசுனீங்க, தனுஷை பத்தி பேசுனீங்க. அப்புறம் அஜித்தை பத்தி, அஜித் ஒரு மலையாளி, இங்க கன்னடம், அங்க மலையாளி. விஜயகாந்த் அவர்கள் வந்து அவன் தெலுங்க. இன்னும் கூடுதலா போய் நல்ல கண்ணு கெண்டக்கால் மயிலுக்கு சமமா வருவானா விஜயகாந்த் பேசியது யாரு? நல்லா தெரியும். அண்ணன் வந்து சீமானன் தான் பேசுறாரு. அப்போ